Hello students, welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 exercise 1.3 ல 7th question பார்க்கலாம். An open box is to be made from a square piece of material. ஒரு open box ஒரு அட்டைப்பெட்டி இருக்கும்ல, அந்த அட்டைப்பெட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துனா அந்த ஓப்பன் பாக்ஸ் வந்து ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியலாக ஸ்கொயர் ஷேப்பில் இது பண்ணுற மாதிரி பண்ணி 24 சென்டிமீட்டர் ஆன் ஏ சைடு ஒவ்வொரு பக்கமும் 24 சென்டிமீட்டராக இருக்குது. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் தி கார்னர் அண்ட் டேர்னிங் ஆஃப் தி சைஸ் ஆஸ் சோன் இன் தி ஃபிகர்ஸ். புக்கில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருமா, அதை காமிக்கிறேன் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஓப்பன் பாக்ஸ். இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே இது பண்ணலாம், கட்டிங் பண்ணி ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் இதுவாக பண்ணி ஃப்ரம் தி கார்னர். இப்போ இங்கே இருக்க இதை வந்து லென்த்துன்னு எடுத்துக்கலாம். 24 - 2x அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஸ்கொயர்னால பிரெத்துக்கும் வந்து நம்மளுக்கு 24 - 2x தான் வரும். ஹைட்டு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கார்னர் தான் ஹைட்டு, ஓகேவா? அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க ஃபைண்ட் தி வேல்யூ எக்ஸ்பிரஸ் தி வேல்யூம் v ஆஃப் தி பாக்ஸ் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். வேல்யூம் ஆஃப் தி இந்த பாக்ஸுடைய வேல்யூம் என்ன கேட்குறாங்க. அப்போ நம்ம வேல்யூம் ஆஃப் தி இந்த பாக்ஸுடைய வேல்யூம் என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், L × B × Hன்னு தெரியும், கியூபிக் யூனிட்ஸ். அதை எடுத்துன்னு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், கேல்குலேஷன் போட்டுடலாம். ஓகேவா? சிம்பிள்மா பிக்சர்ஸ் அவங்களே கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த சைட் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பாக்ஸை இப்படி 4 பக்கம் மடிக்கிறோம்ல. இப்போ ஃபுல்லாகவே ஸ்கொயர் பாக்ஸில் ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதை வந்து கட் பண்ணி அது வந்து இந்த ஷேப்பில் வரும். அது வந்து இது பண்ணாலே வரும் பாருங்க, மடித்து வச்சா மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இது எப்படி எடுத்து எழுதலாம்னா, நம்ம பிக்சர்ஸ் வச்சு தான் எழுத போகிறோமா, நம்மளா எதுவும் எழுத போகல. லென்த் ஆஃப் தி பாக்ஸ் 24 - 2x அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம Lன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு breadth of the box சேம் ப்ரொசீஜர் 24 - 2x தான். அந்த இது வந்து கார்னர்லாம் இருக்கும்ல, அதுதான். ஓகேவா? இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்டு காமிச்சில்லாமல் புக்கில் ஹைட் இருக்கு பாருங்க, ஹைட் ஆஃப் தி பாக்ஸ் அதை வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வால்யூம் தான் கேட்குறாங்க, அந்த பாக்ஸுடைய வால்யூம் என்ன கேட்குறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ் என்ன ஃபார்முலா எழுதுவோம் நம்ம, வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ் ஈக்குவல் டு L × B × H கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம்னாலே கியூபிக் ஆகிடும், சென்டிமீட்டர் கியூப் ஆகும். ஓகேவா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். நீங்கள் ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேருந்து இதெல்லாம் இந்த ஃபார்முலாஸ்க்கு எந்தெந்த யூனிட் வரும்ன்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, L × ஃபார்முலா இருக்குல்ல, இப்போ வேல்யூ சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. L வேல்யூ என்ன, 24 - 2x இன்ட்டு B வேல்யூ 24 - 2x இன்ட்டு H வேல்யூ ஹைட்டு, H வந்து ஹைட்டு, அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க. ஓகேவா? இப்போ இதை மல்டி பண்ணும்போது ரெண்டுமே பாருங்கள், இது A - B A - Bன்னு மாறி இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம, A - B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருந்ததுன்னா, சப்போஸ் இது வந்து A - B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம், இது நீங்கள் இப்படியும் டைரெக்டாக இப்படி கூட மட்டும் பண்ணலாம். 24 × 24 24 × 2x அப்புறம் -2x × 24 திருப்பி இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது மாதிரி மல்டிபிகேஷன் கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். A - B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இதை வந்து முதல்ல இப்படி எழுதிக்கலாம், 24 - 2x தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த எக்ஸை வச்சுக்கோங்க தனியாக. ஓகேவா? அப்போ இது வந்து A ஸ்கொயர் போட்டோம்னா இங்கே ஏன்றது என்னது 24, பின்றது -2x, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ A ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, 24 தி ஹோல் ஸ்கொயர். ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷன் போடுறதுக்கு. 2AB 2 × 24 × 2x. புரியுதாமா? B வேல்யூ 2xன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ளஸ் B வேல்யூன்னு 2x த ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். இது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இன்ட்டு எக்ஸ், அது ஹைட் வேல்யூ, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 20 2 டைம்ஸ் மட்டும் பண்ணால் நம்மளுக்கு 576 கிடைக்கும். நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பாருங்கம்மா ரஃப் காலத்தில். ஓகேவா? அப்போ 2 × 24 எவ்வளோ, 48 × 2x. இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், 4x² இன்ட்டு இந்த எக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறேம்மா. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடலாம்.
576 48 into 2 வந்து 96x plus 4x square. இதோட x again multiply பண்ணோம் இப்பதான் நம்ம. அப்போ 576x minus 96x square plus 4x cube. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூம் ஆஃப் தி கியூப் தானே. அப்போ என்ன ஆன்சர்னா வேல்யூம் ஆஃப் தி பாக்ஸ். சாரி மிஸ் ஆயிருக்கு. வேல்யூம் ஆஃப் தி பாக்ஸ் ஈக்குவல் டு இது ஆர்டர் எழுதுப்போம். பவர் வந்து ஃபர்ஸ்ட் 3 அதாவது 4x cube minus 96x square plus 576x. That's all. வெரி சிம்பிள்மா. லென்த்தையே நீங்கள் பிரெத்துன்னு வேல்யூ எடுத்துங்கன்னா ஹைட்டுக்கு எக்ஸ்ன்னு போட்டுட்டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேல்குலேஷன் கரெக்டாக போட்டிங்கன்னா வெரி சிம்பிள் ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். 4x cube minus 9x square plus 576. எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேம்மா. நீங்கள் இது ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்களே போட்டு பாருங்கள். அப்போ தான் சம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோடு விட்டுறக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.